நீங்கள் ரொமான்டிக்காக எப்படி பார்ப்பீங்க? இப்போ உங்கள் லவ்வர் முன்னாடி நிற்கிறாரு, சாரி உங்கள் ஹஸ்பண்ட் வச்சுங்களேன். இப்போ ரொமான்ஸ் அப்படின்னா பார்வையால் மயக்கம் எப்படி பார்ப்பீங்க? பார்வை ஓகே, ஒரு பாடி ரியாக்ஷன் இருக்குல்ல, பார்வையிலே எப்படி பார்ப்பீங்களா? அதான் நடிச்சது இல்லைல்ல சார். இல்லை நீங்க தான் சொல் May I coming, sir? எஸ் ஐ கமே. நான் ஆட் பார்த்துருந்தேன், ஆடிஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்தேன். உங்கள் பேர் என்னங்க? ஆஷா, எங்கேருந்து வரீங்க? கேகே நகர். ஓ, மேரேஜ் ஆயிடுச்சா? ஆவலன்னா தான் சான்ஸ் கொடுப்பீங்களா? அப்படி இல்லைங்க, ஆக்சுவலி எனக்கு எதுக்காக ஆடிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா கிளாமர் மீன்ஸ் என்னன்னா இதை விட கொஞ்சம் ஆடைகள் கம்மியாக இருக்கும். எங்க மேலேயா கீழேயா? ரெண்டு சைட்லேயும் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்களா, அதுக்காக தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே சார், எதுவும் இருந்தாலும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. சூப்பருங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் ரொமான்டிக்காக எப்படி பார்ப்பீங்க? இப்போ உங்கள் லவ்வர் முன்னாடி நிற்கிறாரு, சாரி உங்கள் ஹஸ்பண்ட் வச்சுங்களேன். இப்போ ரொமான்ஸ் அப்படின்னா பார்வையால் மயக்கம் எப்படி பார்ப்பீங்க? இல்லைங்க, ஒரு ரியாக்ஷன், பார்வை ஓகே, ஒரு பாடி ரியாக்ஷன் இருக்குல்ல, பார்வையிலே எப்படி பார்ப்பீங்களா? அதான் நடிச்சது இல்லைல்ல சார். இல்லை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அப்படிங்களா? ஆமா. ஓகே, என் படத்துக்கு கொண்டு வர மாதிரி தான் காஸ்டியூம் இருக்கு. ஓகே தான், சொல்லி கொடுத்தா கோச்சிப்பீங்களா? இல்ல, டச் ஆகும், பரவாயில்லையா? கொஞ்சம் ஓகே தான். நல்லா சிரிப்பீங்களா? ஆமா. ஒரு கிளாமரா சிரிங்க, ஒரு அழகா புன்னகையோட, ஒரு மயக்கம் சிரிப்பு சொல்லுவாங்கல்ல. நான் சிரிக்கிறது மயக்கமா இருக்குது. அப்படிங்களா? வேற ரியாக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுமோ சொன்னா நான் பண்ணிக்கப்பேன். அப்படிங்களா? அதாவது ஒரு ரூம்குள்ள நீங்களும் உங்க லவ்வரும் இருக்கீங்க. அந்த லவ்வரை வந்து அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்க மேல இல்லை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணணும் அவருடைய இன்ட்ரெஸ்ட். பட் நீங்க ரூம்குள்ள போனோடனே நீங்களா வந்து அவர்கிட்ட பேசுறீங்க. அவர் மொத்தத்தில் ஒரு இதுக்காக பேசுறீங்க, ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ்க்காக நீங்க அவர்கிட்ட பேச்சை போடுறீங்க. அவர் எதுக்குமே ஒத்து வரல, ஆனால் நீங்கள் அவரை மயக்கணும். இதுதான் உங்களுடைய கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்போ நான் தான் அந்த பையன் வச்சுங்களேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ளே போகிறோம். நீங்கள் என்னை பேசி மயக்கி மொத்தத்தில் என்ன வல்கராக பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ண போகிறேன்னு ஒரு ரியாக்ஷன் உங்கள் கால் வரைக்கும் அப்படியே நீங்கள் நின்றுட்டு கூட பண்ணலாம், இல்லை இப்படியாச்சும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அவரை தொடக்கூடாது. தொடாமே பண்ணணுமா? ஆமாம். ட்ரை பண்ணுறேன் சார். சரி ஓகே, பண்ணவா? ஆக்ஷன். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு தெரியுமா? நீ எப்போ பார்த்தாலும் என்னை தள்ளி தள்ளி தான் போகிற. ஏன் என்னை பிடிக்கலையா? இல்லை நான் பார்க்க நல்லா இல்லையா? என்ன இருந்தாலும் சொல்ல.
எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு இருப்பேன். எதுக்காக? வேற ஏதாச்சும் லைன் இருக்கா உனக்கு? ஆக்சுவலா எனக்கு உன் மேல ஒரு இது இருக்கு தெரியுமா? என் கண்ணு, நான் உன்கிட்ட வரும்போது நான் பண்ற அந்த இதெல்லாமே பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? ஒரு வாட்டி உனக்கு உணர்ச்சியே வரல? எனக்கு ஒரு வாட்டி அசிங்கமா இருக்கு தெரியுமா? இப்போ சொல்லு, உனக்கு நான் தேவையா இல்லையா? சொல்லு. ஓகேவா சார்? சூப்பருங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆள் இல்லையா? அதனாலதான். இல்லைங்க, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க அங்கதானே இருக்கிறீங்க, இங்க இல்லையே. நீங்க என்ன நினைச்சு பேசுங்கன்னு நான் சொன்னேனே. அதாவது நீங்க தொடாம உங்களை வச்சு நீங்க சைகையில பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஆக்ஷன். அதாவது என்ன ஏன் பிடிக்கல, அவர்கிட்ட நீங்க இப்படி இப்படி பேசுறதா அவருக்கு உள்ள ரியாக்ஷன் தோணும். இப்போ நீங்க இப்படியே ஒன் சைடில் நின்று பேசுனீங்கன்னா அவருக்கு என்ன தோணும்? தொடாம அப்படி நீங்க அது அப்படி இல்லைங்க, நானே சொல்லிட்டேங்களா. இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க தான் நான் வச்சுக்கீங்க. ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? சரி, நான் என்ன பண்ண உனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு விதமா நீங்க அவர்கிட்ட காட்டும். கவர்ச்சி நீங்க காமிச்சிங்க, பட் இன்னும் அதிகமா வரல. ஆமா, ஆனா பட் பரவாயில்ல. அப்படிங்களா? அப்ப ஆளுன்னா கண்டிப்பா வரும். என்னோட பண்ணுவீங்க? அது இல்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிடுவீங்களா? ஆமா, ஆமா, கண்டிப்பா. சூப்பருங்க. சரிங்க மேடம், நீங்க பண்ண ஆக்டிங் நானும் பண்ணி காட்டுறேன். நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என் முன்னாடி இருக்கா. இப்போ நான் அவளை தொடக்கூடாது, தொடாம அவளை சூடு ஏற்றணும். என்னன்னு தெரியல, உன்னை தொண்ணு போல தோணுது, ஆனால் தொட முடியல. தொட்ட நீ கோச்சிப்பேன்னு பயம் இருக்கு. பட் நீ என் கூட இருந்தா நான் எப்படி தொடுவனோ அது மாதிரி வர்ணிக்கிறேன். ஓகேன்னா சொல்லு, நான் பண்ணுறேன். இல்லை லவருக்கு அது கூட அனுமதி இல்லை, நீ விட்டுலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவள் சொல்கிறா சரி பண்ணு அப்படின்றா. இப்போ நான் என் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கை இருக்கு, அழகான ரோஜா பூ மாதிரி வடிவமைத்திருக்கு. ஒரு விரல் இன்னொரு விரல் இதெல்லாம் பார்க்கும்போது ரோஜா பூ இதழ் மாதிரி தெரியுது. ஆனால் உதட பார்த்தாவே அந்த ஜெரி பழமே தெரியுது. கடிக்கணும்னு தோணுது, ஆனால் கடிச்சா நீ கத்துவேன்னு பயமா இருக்கு. உன் கூந்தல் இருக்குல்ல, அப்படியே பார்க்க பல பலன்னு பிளாக் கலர் ஷைனிங் ஷாம்பு மாதிரியே இருக்கு. ஏன்னா என்னால் போட முடியாதுல்ல, தொட்டா நீ அதுன்னு கத்துவல்ல. உன் உடல் அமைப்பு இருக்கு, அப்படியே உன் கண்ணு, உன் மூக்கு, உன் உதடு, அப்படியே அந்த காது, இதெல்லாம் அப்படியே என் சொந்த வரல வச்சு உனக்கு தடவி வரும் போலே தோணும். தொட்டா நீ கத்துவியே. அப்படியே உன் கழுத்துடைய வீர்வை இருக்கு பார்த்தியா, அது அப்படியே சிந்தாமல் சொல்லாமல் அப்படியே என் நாக்கால வச்சு தின்னு டக்குன்னு போல தோணுது. ஆனால் அதுக்கு நீ எல்லாம் கத்துவேன்னு பயமா இருக்கு. உன்னை தொடலான்னு தோணுது, கத்துவேன்னு தோணுது. எனக்கு உன்னை தொட்டு வர்ணிக்கணும்னு தோணுது, என்னை பிடிச்சி திட்டுவேன்னு தோணுது. மொத்தத்தில் நீ ஒரு அழகான சிற்பண்டி. உங்கள் பெற்றவங்க கிடைச்சாங்க, நீங்கள் அவங்கள காலை தொட்டு பூஜை பண்ணி கும்பிட வேண்டி கூட பாரு. உன் காலை பார்த்தியா, சும்மா பல 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 மின்னுது. அதாவது சொல்லப்போனால் வைரக்கல்லா இல்லை வைரக்கல் வச்ச காலானே எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. வடிவமைச்சிருக்காங்க பாரு, அப்படி இருக்குது. அப்படியே அந்த கால்லேருந்து அப்படியே தடவி விட்டு அப்படியே ஏற்றுனீங்க, அப்படி இருக்கும். உனக்கு இல்லை எனக்கு, ஏன்னா நீ தான் தொட்டா கத்துவியே. இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும்னு தெரியல. மொத்தத்தில் நீ ஒரு அழகான ஒரு புஷ்பமான ஒரு பன்னீர் துளி மாதிரி. என் மேலே பட்ட வாசனை எனக்கு தான். உன்னை கட்டி அணைக்கணும்னு தோணுது, தொட வர மாட்டியே. இப்போ சொல்லு, உன் சொல்லாம வேணாமா? தொட்டுக்குவா. இப்போ சொல்லுங்க. நீ பண்ணது எல்லாம் சூப்பரா இருக்கு, ஓகேவா? ஆனா நீங்க பண்ணது ஒரு பொண்ணை வச்சு
அந்த வர்ணிச்சிங்கல்ல அது பொண்ணு அதனால உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஓகேவா? அதே நான் வந்து ஒரு ஆணை வந்து மயக்கிறதுக்கு தான் சொன்னீங்க, புரியுதா? வர்ணிக்க சொல்லலையே எனக்கு. இப்போ என்னோட தப்பா உங்களோட தப்பா? இப்பதான் சொன்னீங்க சார், எனக்கு வர்ணிக்க சொல்லலை, நீங்க இப்போ வர்ணிச்சிங்க, புரியுதா? வர்ணிச்சேன், உங்களை அங்கங்களை ரசிச்சு ரசிச்சு அவகிட்ட சொன்னேன். அது பொண்ணு. நீங்க பையன்கிட்ட வர்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு பையனா பொண்ணை வர்ணிச்சேன், ஆனா ஒரு பொண்ணுக்கு பையன் எப்படி வர்ணிக்கணும் தெரியும். இந்த அளவுக்கு வர்ணிக்க இல்லையா? அந்த அதுதான் நீங்க புதுசுன்றதுனால நான் பொண்ணை வச்சு வர்ணிச்சேன். இப்ப நீங்க நேர்ல இருந்து வைங்களேன், அப்படியே மொத்தமா உங்களை வர்ணிச்சு உங்க அங்கங்களை பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பட் ஒரு பொண்ணு நான் நினைச்சு பண்றது. நீங்க பையன் நினைச்ச பையனா, நீ பைக் ஓட்டுற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், உன் ஹேர் ரொம்ப பிடிக்கும், உன் கண்ணை பார்த்தா சிங்க கண்ணு மாதிரி தெரியும், அப்படியே உன் மூக்கு லட்டு மாதிரி கடிக்கணும்னு தோணும், உன் லிப்ஸ் இருக்கு பத்தியா, உங்ககிட்ட உனக்கு பிடிச்சது என்ன தெரியுமாடா? அந்த லிப்ஸு. டம் அடிக்க மாட்டேன், ஆனால் பொண்ணுங்க உதடு மாதிரி உன் உதடு இருக்கு. இதை நீங்கள் சொல்லலை. மொத்தத்தில் எனக்கு என்ன பண்ணணும்? இதுதான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அதான் மேடம், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் ஒன்றும் எழுதி வச்சுலாம் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு பையனை கொடுத்தேன், எனக்கு நான் பொண்ணு வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான். இப்போ ஆக்டிங்னா தெரியுதுங்களா? தெரிஞ்சது. சரிங்க, நீங்களும் சேர்ந்து 2 பேரும் நடிக்கலாமா? ஓகே, வாங்க. சரிங்க, இப்போ நீங்களும் லவர்ஸு, உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. இந்த சண்டையை நான் கலைக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள எப்படி ரொமான்ஸ் வருது, நீங்கள் அப்போ என்கிட்ட எப்படி பேசுவீங்க, நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன். ஓகேவா? ஓகே. சரி, 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணேன், எதுக்கு வெயிட்டிங் கால் போகுது? யார்கிட்ட பேசுனேன்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாதனால தான் உனக்கு கேட்குறேன், யார்கிட்ட பேசணும்னு. கஸ்டமர் கேரா இருக்கும், மேபி. அப்படியா? இருக்கலாம். அதுக்கே ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபோன் எடுக்கிறதுக்கு வேலை இல்லையா எனக்கு? சரி, ஓகே, அதெல்லாம் விட்டு. சாப்பிட்டியா? சாப்பிடலன்னு வாங்கி தருவேன். இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் நீ மூஞ்சி என்னமோ உருனே வச்சிருக்க? கொஞ்சமா சிரிங்க. சிரிக்கிற அளவுக்கு நீ ஒண்ணுமே பண்ணலையே. என்ன பண்ணா பிடிக்கும்? ஒண்ணுமே பண்ணாம இருந்தா பிடிக்கும். அப்படியா? மூஞ்ச பார்த்தா எதுவும் பண்ணுன்ற போல. ஏய், ட்ரெஸ் சூப்பரா இருக்கியா? பாருடா, அன்னைக்கு நம்ம எடுத்துமே அந்த செயின் தானே இது? நீ எங்க எடுத்து கொடுத்த? சரி, நான் எடுத்து கொடுக்கல, நீ எடுத்து நான் பார்த்தனால இப்போதான் புதுசா பாக்குறியே, அதுக்கு தான் கேக்குறேன். நீ எப்பவுமே எனக்கு புதுசு பண்ணி. சாருக்கு என்ன இன்னைக்கு? தொடாத தொடாத. அப்படியே என்னடி பண்ணிட்டேன்? தொடாத. கோவப்படாத. சரி பாரு, இந்த மூக்கு, இந்த உதடு. ஏய், யாரும் இல்லையா? பப்ளிக் கூட இல்லை, நம்ம 2 பேர் தானே. எது கோவப்படுறேன்? பப்ளிக் தேவையா? என்னடி குறுக்கு நெடுக்கா பேசுற? நான் என்ன கேட்டேன்? வெயிட்டிங் கால் வந்துச்சுன்னு தான் கேட்டேன், அதுக்கு இந்த கோவமா? நான் யார்கிட்ட பேசுவேன் அப்போ? என்கிட்ட பேசுவேன், ஆனா கொஞ்சம் மேல லவ்வா? கொஞ்சம் லவ் இல்ல, நிறைய இருக்கு. சரி, நீ கோவப்பட்டு அப்படியே இந்த உதடு சவுக்கு. என்னாச்சு? சாரிடி. உங்க காலில் விழுப்பா. உள்ள வந்தல்ல, உன் கையை காலா நினைச்சு கேட்டுக்கிறேன். அதோ இதெல்லாம் கிடையாது, உழுவுற அப்படின்னு சொன்னல. அப்ப நீ சொல்றது எதுவுமே பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியல. என்னடி உள்றண்டி? இருடி. நடிக்கிறீங்க. சரியா விடல, இன்னொரு வாட்டி விடு. போணுமா? ஆமா. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிருத்தாங்க. போதுமா? போதும் போதும். இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, இப்போ கோவம் போயிடுச்சா? ஹாப்பியா? இனிமேல் அவங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்.
இப்போ கோவம் குறைஞ்சிடுச்சா? சண்டை போடாத அவர்கிட்ட. ம். கேள்வி கேட்காத. கேள்வி கேட்குறேன். சரி ஓகே மாற்றிக்கிறேன். நீ இது மாதிரி மூஞ்ச ஊருலாம் வச்சுக்காத. பார்க்கவே சதிக்கும். இப்போ மாதிரி சரி சண்டை போடு, செல்லமா போடு. ஓகே. அப்புறம் என்ன சாப்பிட்டேன்? நல்ல எதுவுமே சாப்பிடல. வயிறு பசிக்குண்டி. பசிக்கிட்டோன்ட்டு தான் சாப்பிட்டேன். நான் இருக்கேன்ல, என்ன சாப்பிட்ரு? என்னது? இல்லடி என்ன வந்து நான் இருக்கும்போது உனக்கு பசிக்குமா? கூட வர மூஞ்சி உருன்னு தான் இருக்கு கொஞ்சம் நல்லா. ஆமா பசிக்குது அப்படின்றான், என்ன சாப்பிடு அப்படின்றான். திமிரு தானே. நான் கூட தான் காலைல சாப்பிடல, நீ என் கூட இருக்கல. அதுக்கு தானே. ஃபுல் மீல்ஸ் என் கூட இருங்களேன், அதுக்கு வெளியே போய் சாப்பிடு. ம்
சார் இப்போதே சான்ஸ் கன்ஃபார்மா? அட என் படத்துக்கு நீ தான் ஹீரோயினி. எனக்கு தான் நடிக்க தெரியாதா சார்? அட இப்போ வர ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சுட்டா போறாங்க, நாங்க சொல்லி கொடுக்குறோம்ல, பார்த்துக்கலாம். இப்படி நடிச்சதான் சான்ஸ் தருவீங்க, இல்லைன்னா இல்லை. நம்ம நடிச்சதெல்லாம் நடிப்பா தெரியல உங்களுக்கெல்லாம். அதனாலதான் நிறைய பொண்ணுங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு, புரியுதா? சரி ஓகே, நான் புதுசா வந்திருக்கிறேன், தெரியலன்னா ஸோ ஓகே நார்மலா சொல்லி தரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? பேசுறதுக்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சார். இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது, நான் சொல்ல வரேன். அதனாலதான் எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு, இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனா சினிமால கொஞ்சம் அதிகமாவே தெரிய வருது. ஒரு பொண்ணு நடிக்க வந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் தேவைன்ட்டு கிடையாது, அப்படி அது மாத்தணும் நம்ம. அதனாலதான் நான் சொல்ல வரேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அதனாலதான் நம்ம கொஞ்சம் தயங்குறோம் நடிக்கிறது. என்ன மாதிரி நிறைய திறமை உள்ள பெண்ணுகள் இருக்கிறாங்க, ஆனா உங்களை மாதிரி டைரக்டர் இருக்கிறதுனாலதான் அவங்க வராம தயங்குறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காம அவங்கள கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுட்டு நடிக்க கற்றுக் கொடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க சார். இப்போ சரிம்மா, நான் ட்ரை பண்றேன். இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க புத்தியே போகாதே. சரி ஓகே, நீ தான் இந்த படத்தோட ஹீரோயின், ஓகேவா? இனிமேல் நாங்கெல்லாம் ட்ரை பண்ணி நல்லபடியாக இருக்க பார்க்குறோம். சரி சார். நல்ல படங்களுக்கு கொடுக்க பார்க்குறோம், பெண்களுக்கு உண்மையான வாய்ப்பை நாங்கள் தரோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ, குட் பை. இப்படிதான் இருக்கு.